நாம் தேவனுடன் உறவில் வளருவதற்கு வேதாகமம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒருவரோடு நமக்குள்ள உறவு வளர வேண்டுமானால் அவர் நல்லவர் என்று நாம் நம்ப வேண்டும். தேவனோடு நமக்கு இருக்கிற உறவும் அப்படிப்பட்டது தான். தேவன் நம்பத்தகுந்தவர் என்பதை காட்டுவது தான் வேதாகமத்தின் முக்கிய நோக்கம். ஜெபம் பண்ணுவோம். வார்த்தையினாலே தீர்க்கதரிசிகளுக்கு உம்மை வெளிப்படுத்துகிற அன்புள்ள தேவனே, வேதாகமத்தின் மூலமாக நீர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் அதை புரிந்து கொள்வதன் மூலமாக உம்மை நம்பவும் உம்மோடு நல்ல உறவில் வாழவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஆர்தர் சி புரூக்ஸ் என்பவர் லவ் யுவர் எனிமீஸ், ஹவ் டீசன்ட் பீப்புள் கேன் சேவ் அமெரிக்கா ஃப்ரம் த கல்ச்சர் ஆஃப் கண்டெம்ப்ட் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒருவரை ஒருவர் அவமரியாதையாக பேசுவது இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிறது. அரசியலிலும் திருச்சபையிலும் கூட இந்த பாவத்தை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட அவமரியாதை கலாச்சாரத்தை அன்பால் வெல்ல முடியும் என்று இவர் எழுதுகிறார். அன்பே சிறந்த ஆயுதம் என்று சொல்கிறார். ஒரு முறை இவர் எழுதிய புத்தகத்தை படித்த ஒருவர் டெக்சஸிலிருந்து இவருக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார். அவருடைய புத்தகத்தை குறை சொல்லி எழுதியிருந்தார். இவருடைய கருத்துக்கள் சரியில்லை என்பதை சற்று காரசாரமாகவே அவர் விமர்சித்திருந்தார். கடிதத்தை வாசித்த புரூக்ஸ் என்ன செய்வது என்று யோசித்தார். ஒன்று, அவருக்கு திட்டி பதில் எழுத வேண்டும். இல்லையென்றால் இதை அப்படியே விட்டுவிட வேண்டும், கண்டுகொள்ளக்கூடாது. ஆனால் இந்த இரண்டையும் செய்யாமல் வேறொன்றை செய்வதற்கு புரூக்ஸ் தீர்மானித்தார். இவர் இன்னொரு மின்னஞ்சலை அவருக்கு அனுப்பினார். அதிலே அவர் எழுதியிருந்த கருத்தின் சாராம்சம் இதுதான்: நான் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு 2 ஆண்டுகள் ஆயின. அந்த புத்தகத்தின் துவக்கம் முதல் கடைசி வரை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் என்பது உங்கள் கடிதத்தை பார்க்கும்போது தெரிகிறது. எனக்கு இது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்று பதில் எழுதினார். விமர்சனம் எழுதின நபர் இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எதிர்பார்க்கவில்லை. 1/4 மணி நேரத்தில் அவர் பதில் போட்டார். நான் இதை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் உங்களை எனக்கு பிடித்திருக்கிறது. நான் உங்களை சந்திக்க வேண்டும். நாம் இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட வேண்டும். ஒருவரோடு ஒருவர் பழக வேண்டும் என்று எழுதியிருந்தாராம். உறவு எப்படி உண்டாகிறது என்று பாருங்கள். சில சமயங்களில் நாம் எல்லா காரியங்களிலும் கருத்தொற்றுமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அன்பு இருந்தால் அது பிரச்சனை இல்லை. நாம் யார் என்பதை ஒருவர் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பல சமயங்களில் மற்றவர்களை நாம் தவறாக புரிந்து கொள்ளலாம், அல்லது மற்றவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ளலாம். நமக்கு இருக்கிற எல்லா தகவல்களும் அவர்களுக்கு இருக்காது, அல்லது அவர்களுக்கு இருக்கிற எல்லா தகவல்களும் நமக்கு இருக்காது. அதனால் இந்த தவறான புரிந்து கொள்ளுதல் என்பது பல சமயங்களில் உறவை பாதித்து விடுகிறது. தகவல்களை தாண்டி அடுத்த நபர் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்பதை உணர்ந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கும். பல சமயங்களில் மனிதர்கள் தேவனையே எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள். படிக்க வேண்டிய நேரத்தில் நான் படிக்க மாட்டேன். இறுதித் தேர்வின் போது ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரை எப்படியாகிலும் எனக்கு உதவி செய்து நல்ல மதிப்பெண்களை நான் பெற வேண்டும் என்று ஆண்டவரத்தில் கேட்பேன். படித்தால்தானே மதிப்பெண்கள் கிடைக்க முடியும். ஜெபித்து மதிப்பெண்கள் வாங்க முடியும் என்றால் பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதை நாம் யோசிப்பதில்லை. என் உடலை நான் கவனிக்க மாட்டேன். என் உடலுக்கு ஒவ்வாததை எல்லாம் நான் சாப்பிடுவேன். வியாதி வரும். ஆண்டவரிடம் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி வந்து விட்டது, என்னை சுகமாக்க வேண்டும் என்று கேட்பேன். சுகமாக்கவில்லை என்றால் தேவனை திட்டுவேன். என்ன ஆண்டவர் கேட்டால் செய்வேன் என்று சொல்கிறார், செய்ய மாட்டேன் என்கிறாரே என்று திட்டுவேன். இதெல்லாம் சரிதானா என்பதை யோசித்து பாருங்கள். தேவன் நம்முடைய எதிரி அல்ல. தேவன் நம்மை நேசிக்கிறவர். நம்முடைய தவறான செயல்களின் நிமித்தமாக நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அவர் நம்மை நேசிக்கத்தான் செய்கிறார். எந்த விதத்தில் உதவி செய்தால் அது நமக்கு நல்லதோ அந்த விதத்தில் அவர் உதவி செய்வார். அவருடைய நோக்கம் நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்பது தான். அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்வார். இந்த நம்பிக்கை நமக்கு தேவன் பேரில் இருக்க வேண்டும். தேவனை பற்றிய தவறான எண்ணத்தை அழிப்பதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று நீங்கள் தேடினால் அந்த வழி வேதாகமம் என்கிற மிகவும் வல்லமையுள்ள ஒரு ஆயுதம்தான்.
தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று பவுல் எழுதுகிறார். தேவனை நம்பாதே என்று பிசாசு பல சமயங்களில் நம்முடைய காதுகளில் கிசுகிசுப்பான். ஆனால் அவனை நம்பாமல் அவனை தாக்கி துரத்தக்கூடிய வல்லமை தேவனுடைய வசனத்தில் தான் இருக்கிறது. இயேசுவின் உறவுக்கு கூட சோதனைகள் வந்தன. அவற்றை அவர் வென்ற விதம் எப்படிப்பட்டது என்பதை மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். முதலாவது சோதனை, சரீர தேவை முக்கியமா, தேவன் முக்கியமா என்கிற கேள்வியாகும். 40 நாட்கள் சாப்பிடாததால் இயேசு பசியோடு இருந்தார். நீ தேவனுடைய பிள்ளை தானே, இந்த கல்லை அப்பங்களாக மாற்றி சாப்பிடலாம் அல்லவா என்று சொல்லுகிறான். பல சமயங்களில் நம்மிடத்திலும் கூட அப்படி தான் சொல்லுவான். நீ தேவனுடைய பிள்ளை என்றால் தேவன் இப்படியெல்லாம் உனக்கு உதவி செய்யலாம் அல்லவா, ஏன் செய்வதில்லை? அதை நாம் நம்புகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் என்ன சொல்கிறோம்? முதலில் என் தேவைகளை நான் தீர்த்து கொள்கிறேன், பிறகு தேவன் சொற்படி எல்லாம் செய்யலாம் என்று சொல்கிறோம். ஓய்வு நாள் ஆசரிப்பு, தசமபாக காணிக்கை போன்றவற்றில் நாம் இப்படித்தான் நடந்து கொள்கிறோம். என்னுடைய தேவைகள் இருக்கும்போது அவற்றை விட்டுவிட்டு நான் இவற்றையெல்லாம் எப்படி செய்ய முடியாது என்று சொல்கிறோம். ஆனால் உடல் தேவைகளை காட்டிலும் தேவசித்தம் முக்கியமானது என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். உலக தேவைகள் முதன்மை என்று நாம் பார்க்கும்போது உறவுகள் பாதிக்கப்படும். தேவனோடு நம்முடைய உறவு இவ்வாறு பாதிக்கப்படுகிறது, மனிதரோடு உள்ள நம்முடைய உறவும் இவ்வாறு தான் பாதிக்கப்படுகிறது. மக்கள் சுயநலமைகளாக மாறிவிடுகிறார்கள். அமைதி இல்லாமல் போய்விடும், திருப்தி இல்லாமல் போய்விடும். அதனால் தேவைகள் உங்களை கட்டுப்படுத்த விடாதிருங்கள், தேவன் உங்களை கட்டுப்படுத்தட்டும். அதற்கு வேதாகமம் சொல்கிற தேவனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சோதனை, தேவ அன்புக்கு பரீட்சையை வைக்கும்படியாக சாத்தான் சொல்கிறான். நீர் இந்த உப்பரிகையிலிருந்து கீழே குதியும், அவர் தூதரை அனுப்பி இவமை காத்துக்கொள்வார் என்று சொல்கிறான் என்று எழுதியிருக்கிறது என்று இயேசு சொல்லி வேத வசனத்தை காண்பித்து அவனை ஜெயித்ததினாலே இப்பொழுது அவன் வசனத்தை சொல்கிறான். அவன் வசனத்தை முழுவதுமாக சொல்லவில்லை, ஒரு பகுதியை விட்டு விடுகிறான். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்றுதான் வேதவசனம் சொல்கிறது. உன் வழிகளில் எல்லாம் என்பதை அவன் விட்டு விடுகிறான். உப்பரிகையிலிருந்து தரைக்கு செல்வதற்கு வழி குதிப்பதா? படிக்கட்டு வழியாகத்தான் செல்ல வேண்டும், ஆனால் குதிக்க சொல்கிறான். சில சமயங்களில் சாத்தான் இப்படித்தான் நம்ம இடத்துல பேசுவான். அதன் மூலமாக நாம் தேவனுக்கு பரீட்சை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இதன் மூலமாக தேவன் மேல் நமக்கு நம்பிக்கை இல்லை என்பதை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறான். நம்பிக்கை இருப்பது போல பேசுவான், ஆனால் அது நம்பிக்கை இல்லை. நீங்கள் விரும்புவதை தேவன் செய்யாவிட்டால் நாம் அவரை நம்ப மறுக்கிறோம். ஆனால் அவர் நல்லவர் என்பதை மனதில் வைத்திருங்கள். எது உங்களுக்கு நல்லதோ அதைத்தான் அவர் தருவார். நீங்கள் விரும்புவதையெல்லாம் அவர் உங்களுக்கு தரமாட்டார். எனவே அவர்களுடைய சித்தத்துக்கு ஒப்படைத்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் நேரம் செலவிட வேண்டும். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருப்பதனாலே அவரை நாம் நம்பினால் மனிதரை பார்த்து பயப்பட தேவையும் இல்லை. இப்படிப்பட்ட நம்பிக்கை வலிமையானது. தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட நம்பிக்கையை நமக்கு தரக்கூடியது. இயேசுவானவருக்கு அந்த நம்பிக்கை இருந்ததினாலே சாத்தான் சொன்னதை அவர் கேட்கவில்லை. மூன்றாவது சோதனையாக யாரை வணங்குகிறோம் என்கிற கேள்வி வருகிறது. அவன் சொல்லுகிறான், என்னை வணங்கினால் இந்த உலகத்தை நான் உனக்கு தருகிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆசையும் அதுதானே. அதிகாரம், பதவி, பணம், பட்டம் இவற்றையெல்லாம் சாத்தான் நமக்கு தருவதாக சொல்லுகிறான். அதற்கு நாம் அவனை வணங்க வேண்டுமா? இல்லை, நான் சாத்தானை வணங்க மாட்டேன் என்று நான் சொல்லலாம். ஆனால் அதிகார, பதவி, பண ஆசை என்னிலே இருந்து செயல்பட்டு இது நிமித்தமாக மற்றவர்களை ஒதுக்கவும் நான் துவங்கினால் பிசாசு சொல்கிறபடி தானே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். தேவன் சொற்படி நான் எப்பொழுது நடக்கிறேன்? அதிகாரமும் லாபமும் நம்முடைய விக்கிரகமாக மாறிவிட்டதென்றால் என்ன ஆகும்? மனிதர்களே நம்முடைய வசதிக்கு பயன்படுத்த ஆரம்பிப்போம். ஆனால் தேவனுக்கு முதலிடம் இருந்தால் மற்றவர்களை நேர்மையுடன் நடத்துவோம், அவர்களையும் நாம் நேசிப்போம். அதனால் தேவனை மட்டுமே வணங்க, மனதின் பெருமையை வணங்காதீர்கள் என்று வேதாகம் நமக்கு சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி பிசாசை இந்த இடத்திலும் இயேசு ஜெயித்து விட்டார். அப்பாலே போ சாத்தானே என்று அவனை துரத்துகிறார். வேதாகமும் அப்படித்தான் சொல்கிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிசாசு என்றால் குறை சொல்கிறவன் என்று அர்த்தம். குறை சொல்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நாமும் பிசாசின் பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். அந்த குறை சொல்கிற பிசாசின் தன்மையை நாம் எதிர்த்து நின்றால் அவன் உங்களை விட்டு ஓடிப்போய் விடுவான். குறை சொல்வதனால்தானே நாம் உறவுகளை கத்தரித்து விடுகிறோம்.
நல்ல உறவுகளை கூட நாம் இழந்து விடுகிறோம். யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நம்பினால் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் குறை சொல்லிக்கொண்டு அலைய வேண்டிய அவசியமும் இல்லை. வேதாகமத்தை நாம் வாசிக்கும்போது தேவனை முழுவதும் நம்பலாம் என்பதை அது காட்டுகிறது. லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பிய போது அதற்கு முன்னராக அவர் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபித்ததற்கு காரணம் அவர் சொல்கிறார், நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்கிறார். மற்றவர்கள் தேவனை புரிந்து கொள்ள தகுந்த விதத்தில் இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்ததாக ஆண்டவர் சொல்கிறார். இந்த சம்பவம் கூட வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றை நாம் விசுவாசிக்க வேண்டும். என்ன? மரணம் முடிவு அல்ல, இந்த உறவு தொடரும். இதற்காகவே இந்த சம்பவம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டது போல அவரை நம்புகிற பிள்ளைகள் அவர் வரும்போது உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அந்த நம்பிக்கை இருக்கிறது என்றால் யாரையாவது நாம் இழந்தால் வேதனைப்பட்டு தேவனை விட்டு பிரிய மாட்டோம். நமக்கே சில இழப்புகள் நேரிட்டாலும் கவலைப்பட மாட்டோம். நாமே சாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது நிமித்தமாக தேவனை விட்டு நாம் பிரிய மாட்டோம். அப்படிப்பட்ட உறவு வர வேண்டும் என்றால் வேதாகமத்தை நாம் சரியாக புரிந்திருக்க வேண்டும். ஒன்றை யோசித்து பாருங்களேன். தரையில் நான் படுத்திருக்கலாம், வசதியான வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிம்மதியாக தூங்கிவிட்டு காலையில் கைகளை முறித்து எழுந்து உட்காருகிறோம் அல்லவா? அதே தேவனுடைய இரக்கம் தானே. தேவனுடைய வல்லமை நமக்கு இல்லை என்றால் நம்முடைய இருதயம் செயல்படுவது எப்பொழுதும் நிறுத்தி இருக்கும். நாம் அழியாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் எழுந்திருக்கும்போது கர்த்தர் என் மேல் இரக்கமாக இருக்கிறார் என்பதைத்தான் அந்த எழுகை காட்டுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது என்றால் அவரை முழுவதுமாக நான் நம்பலாம் என்று அர்த்தமாகும். உண்மை என்பது நம்பத்தகுந்த தன்மை. ஆனால் அவரோடு கூட இருந்த ஒருவன் அவரை நம்பவில்லை. இது நமக்கு மிகுந்த எச்சரிப்பாக இருக்க வேண்டும். நான் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆலயத்திற்கு செல்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், இவையெல்லாம் செய்வதனாலே நாம் தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறோம் என்று சொல்லிவிட முடியாது. அந்த ஒருவனுக்கு ஒரு முக்கியமான வேலையும் கொடுத்தார். காப்பாற்றுகிறதற்காக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். எதை காப்பாற்றுவதற்காக? எருசலேம் ஆலயத்தில் கேரு வைக்கப்பட்டிருந்த இடத்தை பார்த்தால் எதை காப்பாற்றுவதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த கேருமகளுக்கு கீழாக 10 கற்பனை இருந்தது. 10 கற்பனை தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய அன்பு எத்தகையது, மனிதர்களிடத்தில் நாம் எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் அந்த வார்த்தைகள். அந்த அன்பை காப்பாற்ற வேண்டியது அவனுடைய கடமை. ஆனால் அவன் என்ன செய்தான்? கொடுமை அதிகரித்தவனாக ஒரு வியாபாரம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வியாபாரம் என்பதற்கு இர் இக் இல் என்கிற எபிரேய எழுத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இர் இக் இல் என்பது லேவியராகமம் 19:16 கோல் சொல்லுதல் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இங்கே அவன் செய்த வியாபாரம் என்ன என்பது நமக்கு தெரிகிறது. கோல் சொல்லுகிற வியாபாரத்தை அவன் செய்திருக்கிறான். கோல் சொல்லுகிறவர்கள் வீடு வீடாக சென்று பேசுவார்கள். அதுபோல் சாத்தானம் தேவனை பற்றிய உண்மையை மறைத்து அவரை பற்றிய பொய்யை எல்லோரிடத்திலும் பேச ஆரம்பித்தான். இன்றைக்கு உங்களிடத்திலும் பேசுகிறான், என்னிடத்திலும் பேசுகிறான். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் என்று நீதிமொழிகள் சொல்கிறது. ஆம், அன்புள்ளவர்களை கூட இந்த கோல் சொல்லுதல் பிரித்துவிடும். அதற்கு செவி கொடுத்தால் நல்ல உறவுகளை நாம் இழந்து விடுவோம். முக்கியமாக தேவனை பற்றி அவன் கோல் சொல்வதை நாம் கேட்டு அவன் சொல்லுவதையெல்லாம் நாம் நம்பிவிட்டால் தேவனை விட்டு நாம் பிரிந்து விடுவோம். அப்படி பிரியாமல் காக்கக்கூடிய ஒரு வல்லமையை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. இந்த உறவு சரியானதாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு நம்பிக்கை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அது என்ன தெரியுமா? வேதாகமம் சொல்வதே சரியானது என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஒரு தவறான கருத்து இருப்பது போல நமக்கு தெரிந்தால் நம்முடைய புரிதலில் தவறு இருக்கிறது என்ற அர்த்தமே தவிர வேதாகமம் தவறு என்கிற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. வேதாகமம் எப்படிப்பட்ட ஒரு தன்மையை எதிர்பார்க்கிறது, வேதாகமம் முழுவதும் எதில் அடங்கியிருக்கிறது என்பதை இயேசு ஒரு முறை சொன்னார். தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு நாம் அன்பு காட்ட வேண்டும், மனிதரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். இதில் வேதாகமம் முழுவதும் அடங்கியிருக்கிறது. நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் என்று இயேசு சொன்னார்.
அந்த காலத்தில் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்று சொன்னால் பழைய ஏற்பாடு. அப்போது இருந்த வேதாகமம் அதுதான். இயேசுவுக்கு பிறகுதான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. இப்போது சொல்ல வேண்டுமென்றால் வேதாகமம் முழுவதிலுமே நாம் பார்க்க வேண்டியது தேவனுடைய அன்பையும் மனுஷன் மேல் நாம் காட்ட வேண்டிய அன்பையும் தான். தேவனிடம் எப்படி அன்பு காட்டுவது, தேவனோடுள்ள உறவில் எவ்வாறு வளர்வது, மனிதரிடம் எப்படி அன்பு காட்டுவது, மனிதரோடுள்ள உறவில் நாம் எவ்வாறு வளர்வது, இதை குறித்து யோசித்து கொண்டே வேதாகமத்தை வாசித்தால் வேதாகமம் வித்தியாசமானதாக இருக்கும். மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்காக இல்லை, நான் எப்படி மாற வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்காக இந்த வேதாகமத்தை நாம் வாசிக்க வேண்டும். அப்போலோ என்கிற ஒரு மனிதரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் வேத வசனங்களிலே வல்லவர் என்று வேதாகமம் சொல்கிறது. அவர் ஒரு முறை ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாலையும் சந்திக்கிறார். அதற்கு முன்னால் இவருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுவதும் தெரியாது. யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை தான் கேட்டிருக்கிறார். இயேசுவை பற்றி இவர்கள் அவருக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதன் விளைவாக அவர் சிறந்த பிரசங்கியாகவும் மிகவும் அன்புள்ளவராகவும் மாறுகிறார். நாம் கவனிக்க வேண்டியது அதுதான். திருவசனமானது நம்மை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவர்களாக மாற்றுகிறது என்று தீமோத்தேயுவிலே வாசிக்கிறோம். ரட்சிப்பு என்றால் பாவங்கள் நீக்கப்படுதலாகும். பாவம் என்பது அன்பு இல்லாமை. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம், நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறது அன்பு என்று வேதாகமம் சொல்கிறது. பாவம் நீக்கப்படுகிறது என்றால் அன்பு உண்டாகிறது என்ற அர்த்தம். அப்போல வேத வாக்கியங்களில் வல்லவர். அவருடைய வாழ்க்கையிலே அன்பு வெளிப்படுகிறது. எப்படி என்பதை கொரிந்து நிருபத்தில் பார்க்கிறோம். கொரிந்து ஊரில் சபை இரண்டாக பிரிகிறது. இரண்டாக அல்ல, மூன்றாக பிரிகிறது என்று கூட சொல்லலாம். நான் கேபாவை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன் என்று பிரிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கும் திருச்சபைகளிலே இந்த பிரிவினைகளை நான் பார்க்கத்தான் முடிகிறது. சாத்தான் யாருடைய உள்ளத்திலாவது பேசி இது போன்ற பிரிவினைகளை உண்டாக்கி விடுகிறான். தாங்கள் முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இந்த விதமான பிரிவினைகளை தூண்டுகிறார்கள். அதை ஆதரிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் அப்போலோவிடத்தில் அது இல்லை, பவுலிடத்திலும் அது இல்லை. இந்த பிரச்சனையை தீர்க்க விரும்புகிறார்கள். அப்போலோவை போகும்படியாக பவுல் சொல்கிறார். அப்போலோ மறுத்து விடுகிறார். நான் இப்பொழுது அங்கே போகப் போவதில்லை என்று சொல்லிவிடுகிறார். அங்கே இவர் சென்றால் இவரை முக்கியப்படுத்துகிறவர்கள் இவரை சூழ்ந்து இவரை கெடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அல்லது இவர் சொல்வதை கேட்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையையே அவர் தவிர்க்கிறார். அவரை பொறுத்த மட்டில் அன்புதான் முக்கியமானது, பிரிவினை முக்கியமில்லை, தான் முக்கியமில்லை என்பதை அப்போலோ உணர்ந்திருந்தார். அப்போலோ அறிந்திருந்த வேதாகமம் அதைத்தான் அவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. ஸ்தேவானை பாருங்கள். வேதாகமத்தை நன்றாக அறிந்திருந்த இன்னொரு மனிதன் ஸ்தேவான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை கேட்டார். ஸ்தேவானுக்கு எவ்வளவு தூரம் வேத அறிவு இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவரை கொண்டு விடுகிறார்கள். அவரை கல்லெறியும் போது அவர் ஜெபிக்கிறார். பிதாவையும் குமாரனையும் தரிசனத்தில் பார்க்கிறார். இவர்களெல்லாம் மன்னிக்கும்படியாக அவர் ஜெபிக்கவும் செய்கிறார். அந்த காட்சி தான் எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். உண்மையிலே தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காட்சி நிச்சயமாக கிடைக்கத்தான் செய்யும். பிதாவின் அருகிலே குமாரன் நிற்கிறார். பொதுவாக இயேசுவானவர் பிதாவருகே வலது பக்கத்திலே உட்கார்ந்திருப்பதாகத்தான் வேதவசனங்கள் சொல்கின்றன. நின்று கொண்டிருக்கிறார். ஸ்தேவான் கல்லறியப்படுவதை அவர் சகித்து கொண்டிருக்கவில்லை. அவருடைய வேதனை அவர் நிற்பதிலே வெளிப்படுகிறது. ஆனால் தம்முடைய பிள்ளை கஷ்டப்படுவதை அனுமதிக்கிறார். ஏன்? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்க வேண்டும். வேத வசனங்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தை தான் நமக்கு உண்டாக்க வேண்டும். எதையும் சகித்து கொள்ளக்கூடிய தன்மையை நமக்கு உண்டாக்க வேண்டும். யாரையும் விரோதிக்காமல் இருக்கக்கூடிய தன்மையை நமக்கு உண்டாக்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்மை அவருக்கு வந்திருந்தது. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள் என்று இயேசு சொன்னார் அல்லவா? அது என்ன சர்க்குணம்? கொஞ்சம் முன்னால் பார்த்தால் தெரியும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இந்த ஜெபத்தை தான் இங்கே ஸ்தேவான் செய்கிறார். வேத வசனத்தால் நாம் மாற்றப்படுகிறோம். தன்னை கல்லெறிகிறவர்களையும் மன்னிக்கும்படியாக ஸ்தேவான் ஜெபித்தார் என்றால் அதற்கு காரணம் வேதவசன தகவல்களை அல்ல, வேத வசனத்தை அவர் புரிந்து வைத்திருந்தார். நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களை காட்டிலும் வித்தியாசமானவை. தேவனுடைய எண்ணம் மிகவும் உயர்ந்தது. பூமியை பார்க்கும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே அவருடைய வழிகளும் அவருடைய எண்ணங்களும் உயர்ந்தவைகளாக இருக்கின்றன. இது எப்பொழுதும் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். வேதாகமத்தை வாசித்தால்தான் அவருடைய சிந்தனை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய நினைவுகள் பற்றி வேதாகமம் என்ன சொல்கிறது தெரியுமா? வேதாகமம் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் அவருடைய திட்டம் எப்படிப்பட்டது என்றும்
வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. அந்த சத்தியத்தை, அதாவது அந்த உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். சாத்தானின் பொய்யையும் இயேசுவின் சத்தியத்தையும் மனதில் வைத்திருங்கள். பிசாசிடம் சத்தியம் இல்லை என்று இயேசு சொன்னார். அவன் பொய்யன், பொய்க்கு பிதா, அவன் தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று இயேசு சொன்னார். அப்படி என்ன பொய் சொன்னான்? ஆதாம் ஏவாளிடத்திலே பொய் சொன்னான் அல்லவா? இந்த பழத்தை சாப்பிட்டால் நீங்கள் நன்றாக இருக்கலாம், அது தேவனுக்கும் தெரியும், தெரிந்திருந்தும் உங்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அவரை நீங்கள் நம்பலாமா என்ற ஒரு சந்தேக விதையை ஏவாளுடைய உள்ளத்தில் விதைத்தான் அல்லவா? அதுதான் பொய். அப்படியானால் சத்தியம் என்ன? தேவன் நல்லவர் என்பது தான் சத்தியம். இயேசு சத்தியத்தை சொன்னார், பிசாசு பொய்யை சொன்னான் என்பதை யோவான் 8:44-45 நாம் பார்க்க முடியும். இன்னொன்றும் பிலிப்பிடத்தில் இயேசு சொல்கிறார், நானே சத்தியம், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்கிறார். என்ன என்று புரிகிறதா? அவரை பார்த்தால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளலாம். தேவன் நல்லவர் என்பதை அவருடைய செயல்களும் அவருடைய பேச்சுகளும் காட்டின. அவரை பார்த்தால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதை புரிந்து கொண்டால் நாம் தேவனிடத்தில் செல்வோம். தேவனை சரியாக புரிந்து கொண்டால் தேவனோடு நம்முடைய உறவு சரியானதாக இருக்கும். தேவனையும் சரி மனிதர்களையும் சரி நாம் தவறாக புரிந்து கொள்ளும்போது தான் அவர்களை விட்டு நாம் விலகுகிறோம். அதை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை எப்பொழுதும் நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். அன்னாளுடைய உறவு ஒரு பரிசுத்தமான உறவு. தேவனோடு அவளுக்கு இருந்த உறவு எப்படிப்பட்டது என்று பாருங்கள். பல முறை ஜெபிக்கிறாள். அவளுடைய சகக்கிழத்தி அவளுக்கு உபத்திரவத்தை தருகிறாள். அதையெல்லாம் தாங்கிக் கொள்கிறாள். தேவனிடத்தில் வந்து தன்னுடைய விண்ணப்பங்களை ஊற்றுகிறாள். கேட்டவுடன் கிடைக்கவில்லை, ஆனால் அதற்காக தேவனை விட்டு அவள் வழி விலகி சென்று விடவில்லை. இதுதான் பரிசுத்த உறவு. கேட்டவன் கிடைத்தால் அவர் நல்லவர் என்று சொல்வது, கேட்டது கிடைக்கவில்லை என்றால் அவர் என்ன ஆண்டவர் என்று சொல்வது, இதெல்லாம் நம்முடைய உறவு சரியில்லை என்பதை காட்டுகிறது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று பழமொழியில் வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு மாத்திரம்தான் நல்லவராக இருக்கிறாரா? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று தான் லூக்கா 6:35 வாசிக்கிறோம். கெட்டவர்களுக்கும் அவர் நல்லது செய்யத்தான் செய்கிறார். அப்படியானால் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் பார்வைக்கு அவர் நல்லவராக தெரிகிறார். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நல்லவராக தெரிய மாட்டார். தேவன் அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மறந்துவிட்டு அவர் வேண்டாம் என்று ஒதுங்கி விடுவார்கள். தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தவற்றை மாத்திரம் நாம் செய்துவிடக்கூடாது. தேவன் நாம் கேட்டதை தரவில்லை என்கிற எண்ணம் வருகிறதா? சிலுவையை பாருங்கள். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த சிலுவையிலே பார்க்கலாம். அந்த உண்மை, அந்த சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும். அந்த உண்மையை நம்ம எங்கே பார்க்க முடிகிறது? தேவனுடைய வசனத்திலே பார்க்க முடிகிறது. மனதிலே அவர் பேசலாம், எழுத்திலே பார்க்கலாம். ஏதோ ஒரு வகையில் தேவன் நல்லவர் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் அதை புரிந்து கொண்டதினாலே அவருடைய உறவு பரிசுத்த உறவாக மாறியது. நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் என்பது மிகவும் முக்கியமானது. நான் முக்கியமானவன், என்னால் எல்லாம் முடியும், என்னால் தான் எல்லாம் முடியும், எனக்கு எதுவும் தேவையில்லை. இவ்வாறு நினைக்கும்போது தான் தேவனுடைய உறவையும் நல்லவருடைய உறவுகளையும் நாம் புறக்கணிக்கிறோம். ஒருவர் மாத்திரமே முக்கியமானவர், அவர் தேவன்தான். இந்த உணர்வு வருவதற்கு ஆவியானவர் நம்மில் கிரியை செய்ய வேண்டும். வேத வசனங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு ஆவியானவரின் நடத்துதல் தேவை. வேத வசனத்தில் உள்ள தகவல்களை அல்ல, வேத வசனம் வெளிப்படுத்துகிற உறவை நாம் கண்டுகொள்வதற்கு ஆவியானவர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். அதுபோல சத்தியவசனத்தை புரிந்து கேட்டுக்கொண்ட விசுவாசிகளின் உள்ளத்தில் ஆவியானவர் முத்திரை போட்டதாக வேதாகம் சொல்கிறது. எபேசியர் 1:13 பாருங்கள். அது எப்படிப்பட்ட முத்திரை? நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆம், அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கும். தேவன் அன்பு காட்டுவது போல நான் நம்ம அன்பு காட்டுகிறேனா? இல்லை என்றால் பிரச்சனை என்று அர்த்தம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக என்ற ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். உங்களை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் என்ன சொன்னாலும் கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ஆனால் மனிதர்கள் சொல்கிற ஆலோசனைப்படி அல்ல, தேவன் சொல்கிற ஆலோசனைப்படி நடப்பது தான் நமக்கு நல்லது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மனிதர் சொல்வதை ஒதுக்கிவிட்டு
தேவனத்தில் ஜெபித்து அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டு நடப்பதற்கு பழகுங்கள். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதுக்கு சாட்சி. இவ்வாறு வழிநடத்துகிறவரின் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? வேதாகமத்தில் அவருடைய கோரிக்கைகள் என்ன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் செவனே படித்தால் அது ஜீவனும் வல்லமையும் உடையதாக இருக்கிறது. அபிகாயில் வாழ்க்கை அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சவுல் ராஜாவாக இருந்தபோது அடுத்த ராஜா தாவீது என்று தேவனால் தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இந்த செய்தியை சவுல் அறிந்து கொள்கிறார். சவுல் மாத்திரமல்ல, நாடு முழுவதுமே தெரிந்துவிட்டதாகத்தான் புரிகிறது. அபிகாயில் பேசுவதை பார்க்கும்போது அநேகருக்கு இது தெரிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போது தாவீதை சவுல் வேட்டையாடுகிறார். தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சவுல் பிரயாசம் எடுக்கிறார். தாவீது காட்டிற்குள்ளாக தன்னுடைய ஆட்களோடு கூட ஒரு 600 பேரோடு கூட தங்கியிருக்கிறார். அந்த சமயத்தில் அந்த பகுதியில் நாபால் என்கிற ஒரு பணக்காரனுடைய ஆடுகள் மேய்க்கப்படுகின்றன. அந்த மந்தைகளுக்கு ஒரு காவல்காரரை போல தாவீதும் அவருடைய ஆட்களும் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு தேவை ஏற்பட்ட போது இவருடைய மந்தைகளுக்கு நாம் உதவியாக இருந்திருக்கிறோம், இவரிடத்தில் உதவி கேட்கலாம் என்று ஆள் அனுப்பி உதவி கேட்கிறார். உதவி தரமாட்டேன் என்று மறுத்தது மாத்திரமல்ல, தாவீதை கேவலமாகவும் நாபால் பேசிவிடுகிறார். இதை கேள்விப்பட்டு நாபாலுடைய குடும்பத்தை முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்ற கோபத்தோடு கூட தாவீது புறப்பட்டு வருகிறார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அபிகாயில் வழியிலே தாவீதை வந்து சந்திக்கிறார். அப்பொழுது அவள் சொல்கிறது பாருங்கள், கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி ஆண்டவனுக்கு செய்வார். அவளுக்கு தெரிந்திருக்கிறது தேவன் தாவீதை பற்றி என்ன சொன்னார் என்பதை தெரிந்திருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையை அவள் நினைவூட்டுகிறாள். நீர் சாதாரணமான ஒரு மனிதன் இல்லை. இங்கே வந்து கோபப்பட்டு இவனை அழிப்பது உனக்கு சரியில்லை. நீ அதை செய்யக்கூடாது. தேவன் சொன்னபடி நீர் ராஜாவாக ஆகும்போது, இஸ்ரவேலுக்கு அதிபதியாக நீர் மாறும்போது, இப்படி பழி வாங்கிவிட்டேனே என்று நீர் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் அது செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறார். தேவன் தனக்கு சொன்ன வார்த்தை தாவீது நினைவிற்கு வந்த மாத்திரத்தில் பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிடுகிறான். நன்மைக்கு பதிலாக நாபால் தீமை செய்தாலும் அவர்களிடத்தில் அன்பாக நடந்து கொள்ள தாவீது தீர்மானித்தார். தேவனுடைய வார்த்தை மாற்றுகிறது. அபிகாயில் தேவனுடைய வார்த்தையை நம்பியிருக்கிறாள். தேவன் சொன்னபடி நடக்கும் என்பதை நம்பினாள். அதனால் அதை நினைவூட்டுகிறாள். தாழ்மையாக, நீர் என்ன பெரியவனோ, என்னுடைய கனவை அழைக்க வந்து விட்டாயோ என்றெல்லாம் அவள் பேசவில்லை. தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். தனக்கு முன்னராக இப்பொழுது நிற்கிறவன் வெறும் அகதி இல்லை, ஒரு நாள் ராஜாவாக ஆகப் போகிறவன் என்பதை உணர்ந்து தாழ்மையோடு பேசுகிறார். அவருடைய ஜீவன் காக்கப்படுகிறது. நாபாலுடைய ஜீவன் காக்கப்படுகிறது. நாபாலுடைய குடும்பத்தாருடைய ஜீவன் காக்கப்படுகிறது. தாவீதுக்கும் பழிவாங்கும் எண்ணத்திலிருந்து வெற்றி பெறக்கூடிய வல்லமை கிடைக்கிறது. ஆம், தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, பல சமயங்களில் நம்முடைய எண்ணங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. எனவே இருபுறமும் கற்குள்ள ஒரு பட்டயம் போல தேவனுடைய வார்த்தை செயல்படுகிறது. நம்முடைய நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்து, இது சரியான நினைவு, இது தவறான நினைவு, இது சரியான யோசனை, இது தவறான யோசனை, இப்படி நீ செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது என்று பிரித்து பார்த்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. தேவன் பயன்படுத்துகிற பட்டயம் நம்மை அழிப்பதற்காக அவர் பயன்படுத்துகிற பட்டயம் இல்லை, அறுவை சிகிச்சைக்காக பயன்படுத்துகிற பட்டயம். நம்மில் உள்ள வேண்டாததை ஒதுக்குவதற்கு சில கஷ்டமான அனுபவங்களை அவர் அனுமதிக்கிறார். 3 முறை பேதுரு மறுதளித்து விட்டார். பேதுருவுக்கு அப்போதே அது வேதனையாகத்தான் இருந்திருக்கும். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார், பின்பு உயிரோடு எழுந்திருக்கிறார். சீஷர்களை அவர் பார்க்கிறார். கடற்கரையில் சீஷர்கள் மீன்பிடிக்க சென்றிருந்த போது இயேசு அங்கே வருகிறார். இயேசுவை பார்த்தபோது பேதுரு இயேசுவை சந்திப்பதற்கு ஓடி வருகிறார்.
அப்பொழுது இயேசு அவரிடத்தில், சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். 3 முறை கேட்கிறார். 3 முறை நீ என்னை மறுதளித்தாய், 3 முறை அறிக்கை செய் என்று சொல்வது போல இருக்கிறது. ஆனால் அதை பற்றியெல்லாம் இயேசு ஒன்றுமே பேசவில்லை. 3ஆம் முறை நீ என்னை நேசிக்கிறாய் என்று கேட்டபோது பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறேன், என்னை பற்றி உனக்கு தெரியும், நான் மறுதளித்தது உண்மைதான், ஆனால் உண்மை நான் நேசிக்கிறேன், அது உனக்கு தெரியும் என்கிறார். நானும் உன்னை நேசிக்கிறேன் என்று இயேசு அங்கே காட்டுகிறார். நான் உன்னை விலக்கவில்லை, நான் உன்னை ஒதுக்கவில்லை என்பதை இயேசு காட்டுகிறார். சில சமயங்களில் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கஷ்டத்தை தரக்கூடியவையாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய நன்மைக்காகவே தேவன் இதையெல்லாம் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் நாம் எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும். அதனால்தான் எரேமியா இப்படி சொல்கிறார். எரேமியாவுக்கும் நடந்ததெல்லாம் நன்றாக நடந்து விடவில்லை. எரேமியா புத்தகத்தை வாசித்து பாருங்கள். ஆனால் அவர் சொல்கிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை நமக்கு எப்படி இருக்கிறது? ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தின்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்றால் நமக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்மை தாழ்மைப்படுத்துவது எவ்வளவு தூரம் முக்கியம் என்பதை நாம் உணர்கிறோமா? என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று ஏசாயா மூலமாக தேவன் சொன்னார். தேவன் எதற்காக பேசினாரோ அது சாதிக்கப்படும். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா சமயங்களிலும் இப்படி நடந்து விடுகிறதா? யோசித்து பாருங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி நடந்து விடுவதில்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டாலும் ஏன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி நடப்பது இல்லை? தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற விதம் வித்தியாசமானதாக இருக்கிறது. சில தடைகளை பார்க்கிறோம். முக்கியமான தடை நம்முடைய இருதயத்தின் நிலை தான். இருதயம் திருக்குள்ளதாக கேடுபாடுள்ளதாக இருப்பதனால தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை தடுக்கிறது. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள், அதனால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று பவுல் எழுதுகிறார். நம்மால் புரிந்து கொள்ள முடியாததினால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது நமக்கு பைத்தியமானதாக தெரியும். ஆனால் ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அழிவுதானே ஏற்படுகிறது. நாவலை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம். தாவீது செய்த நன்மைக்கு பதிலாக தாவீதை கேவலமாக பேசுகிறான் நாபால். என்ன பேசினான் தெரியுமா? தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? அவருடைய பெயர் தாவீது என்று தெரிகிறது, அவருடைய அப்பாவின் பெயர் ஈசா என்று தெரிகிறது. தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. சவுலை விட்டு இவர் வெளியே வந்துவிட்டார் என்பது தெரிகிறது. இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், நான் என் அப்பத்தை எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு அதை கொடுப்பேனோ என்கிறான். புரிகிறதா? எல்லாம் தெரிகிறது, ஆனால் தெரியாதவன் போல பேசு. தேவனுடைய வார்த்தையும் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அபிகாயிலுக்கு தெரிந்திருந்தது என்றால் நாபாலுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனது இல்லை. இவனும் யூதேயா கோத்திரத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் தேவன் தம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கு சொன்ன வாக்குறுதியை, ஆசீர்வாதத்தை நாபால் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இப்படித்தான் எதிர்ப்பு கிளம்பும். நம்மால் தேவனுடைய வார்த்தையை ஒத்துக்கொள்ள முடியாவிட்டால் அதற்கு கீழ்ப்படிய மாட்டோம். அதற்கு எதிராகத்தான் நாம் நடப்போம். தேவனுடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்குள்ளாக அது கிரியை செய்யும், பலன் தரும் என்று தெசலோனிக்கேயர் எழுதும்போது பவுல் சொல்கிறார். சகேயுவின் மனநிலையில் அதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் அந்த ஊருக்கு வருகிறார் என்பதை சகேயு கேள்விப்பட்ட போது அவன் குள்ளமானவனாக இருந்ததினாலே அவரை பார்க்க முடியாது என்று எண்ணி மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து பார்க்கிறான். அந்த மரத்தின் கீழாக இயேசு வந்தபோது நின்று அவனை அண்ணாந்து பார்த்து, சகேயுவே, நீ இறங்கி வா, நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னார். பொதுவாக சகேயு பணப்பிரியன், ஏமாற்றுக்காரன் என்றுதான்
மற்றவர்கள் பேச நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும்போது அப்படி தெரியவில்லை. சொல்கிறார், ஆண்டவரே என் ஆசையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோமே, அவர் கையில் ஒரு 1000 ரூபாய் இருக்குது, 1000ல் பாதி 500 ரூபாய், அதை ஏழைகள் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் 500 ரூபா இருக்கும். அவ்வளோதானே இருக்கும். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் அத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்கிறான். இந்த 1000 ரூபாயும் இப்படி ஏமாற்றி தான் அவன் சம்பாதித்திருந்தா, இந்த 1000 ரூபாய்க்கு 4 எத்தனை என்றால் 4000 ரூபாய் கொடுக்க வேண்டும். இருக்கிற 1000ல் பாதியை ஏற்கனவே ஏழைகளுக்கு கொடுத்தாகிவிட்டது. 4000 கொடுப்பதற்கு அவர் எங்கே போவார்? அவர் ஏமாற்றுக்காரர் இல்லை, நல்ல ஒரு மனிதன்தான். நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் என்று தான் சொன்னாரே தவிர, நான் அநியாயமாய் வாங்கினதை என்று அவர் சொல்லவில்லை. அநியாயமாய் வாங்குகிறதை நாளத்தனையாக திரும்ப செலுத்த வேண்டும் என்று வேதாகம் சொல்கிறது என்பது சகேயுவுக்கு தெரிந்திருக்கிறது. ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்பது இந்த சகேயுவுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் தான் நியாயமாக சம்பாதித்த சம்பாத்தியத்தில் பாதியை ஏழைகள் கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாகிறான். தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார். விசுவாசிக்கிற நமக்குள்ளாக அது நிச்சயமாக பேலன்ஸ் செய்யும். உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாக்கோபு சொல்கிறார். ஆம், நம்முடைய ரட்சிப்பு வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் தான் இருக்கிறது. அதை சரியான விதத்திலே ஏற்றுக்கொண்டார், சரியான விதத்தில் புரிந்து கொண்டார், நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக மாறும். ஊழிய செய்தி புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை வாசித்தேன். பங்களாதேஷ் என்கிற நாட்டில் குல்னா என்கிற மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஸ்வபோன் என்று ஒரு வாலிபன் இருந்தான். கொஞ்சம் முரடன், யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான், யாருக்கும் பிரியமாக நடந்து கொள்ள மாட்டான். அந்த ஊரில் கிறிஸ்தவர்கள் சிலர் இருந்தார்கள். அவர்கள் எதற்காக கிறிஸ்தவத்தை தேடினார்கள் என்றால் பொருளாதார உதவிக்காக. இன்றைக்கும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். படிப்பு, பணம், என் திருமணம் போன்றவற்றிற்காக கூட கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் வேறு சில கிறிஸ்தவர்கள் வந்தார்கள். அவர்கள் பொருளாதார உதவி எல்லாம் கொடுக்கவில்லை. இயேசுவை பற்றி பேசினார்கள். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பேசினார்கள். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே வந்து மரித்தார் என்பதை பேசினார்கள். அதையெல்லாம் கேட்க கேட்க சப்போனுடைய மனது மாற ஆரம்பித்தது. எனக்குரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டவர் எந்த தவறும் செய்யாத இயேசுவா? இப்படிப்பட்ட அன்பானவரை நான் எங்கே பார்க்க வேண்டும்? இதுவரைக்கு இந்த உலகத்தை அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லையே. யாரையும் நானும் உண்மையாக நேசித்ததே இல்லையே. நான் மாறப்போகிறேன் என்று தீர்மானம் செய்தான். அன்பு, தியாகம், கருணை அவனுடைய உள்ளத்தை மாற்றியது. தேவ வார்த்தையாருடைய செயல்களும் மாறின. ஒரு முறை தெருவில் நடந்து செல்லும்போது ஒரு பெரியவர் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு போகிறார். அவரை பார்த்து, ஐயா, மூட்டை என்னிடத்தில் தாருங்கள், நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறான். சோப்பானா, நீயா என்னுடைய மூட்டையை கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறாய்? பெரியவருக்கு ஒரே ஆச்சரியம். ஆமாங்க ஐயா, வேதாகமம் என்னை அப்படி மாற்றிவிட்டது. தேவனுடைய வார்த்தை என்னை மாற்றிவிட்டது. நான் பழைய சோப்போன் இல்லை, நான் இயேசுவின் அடிமை. நம்ம சொல்ல முடியுமா? ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல பிதாவே, இயேசு போன்றவர்களாக நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். வேத வசனங்கள் எங்களுடைய உள்ளத்தில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரட்டும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.